ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கிடாய்கள் வந்து பக்ரீத்துக்கு தயாராகிருச்சு. பக்ரீத்துக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 58 நாள் இருக்குது. அதனால் இப்போ இருந்தே நம்ம கிடாய்களை ரெடி பண்ணால் தான் நம்ம பக்ரீத்துக்கு நல்ல முறையில் விற்பனை பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம 3 கிடாய்களுமே விற்பனை பண்ணியாச்சு. தற்சமயம் வந்து நம்மக்கிட்ட கிடாய்கள் இருக்குது. நம்ம எப்போதுமே நம்மகிட்ட கிடாய் எடுக்கிறவங்களுக்கு வந்து பக்ரீத்துக்கு நாள் வரைக்கும் நம்ம வளர்த்து கொடுத்தது. பக்ரீத் நாளைக்குன்னா இன்றைக்கி ஈவினிங் தான் குட்டிகளை கொண்டு அவங்கவுங்க வீட்டில் கொண்டு செப்பரேட்டாக ஒரு நைட்டு மட்டும் அவங்க வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். மறுநாள் காலையில் அவங்க குர்பானி கொடுக்குற மாதிரி அது மாதிரி தான் நம்ம எப்போதுமே வளர்த்து கொடுக்குறது. அது மாதிரி தான் இந்த வாட்டியும் 3 கிடாயுமே பக்ரீத்துக்கு நாள் தான் நம்மகிட்ட இருந்து போகும். அது வரைக்கும் நம்மகிட்ட தான் இருக்கும். அது வரைக்கும் பராமரிப்பு எல்லாமே நம்மளே பார்த்து கொடுத்துருவோம். கிடாய்களை வந்து வெயில் நல்லா அடிக்கிறதுனால ஆடுகள் மேலே அந்த நீர் வாடை இருந்ததுனால அதே மைண்டில் சரியாக ஃபீடு எடுக்காது. அதனால் கிடாய்களை வந்து குளிப்பாட்டி விட்டாச்சு. நம்ம வரத ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம கிட்டத்தட்ட வாரம் வாரம் நம்ம கிடாய்களை ஃபுல்லாக குளிப்பாட்டி விடணும். அதுபோக நம்ம வந்து கிடாய்களுக்கு வந்து 2 டைம் பச்சை கட்டுறோம். ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கோஎஃப்எஸ் 29, ஒரு டைம் வந்து குட்டினை பேர் கட்டுறோம். இது போக அடர் தீவனம்னு பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் நம்ம அடர் தீவனம் கொடுப்போம். அதாவது காலையில் மட்டும் காலைல ஒரு 10 மணிக்கு அடர் தீவனம் கொடுப்போம். ஒவ்வொரு குட்டிக்கும் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு 1/2 கிலோ உளுந்தன் டஸ்ட்டு, ஒரு 100 அல்லது 150 கிராம்